வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட விஜய் டிவியில் வெளிவரப்பாகிட்டு வர அந்த சூப்பர் சிங்கர் 10 சீசனுக்கு மேலே கடந்து போயிடுச்சு. அதில் நிறைய வெற்றி பெற்றவங்களும் சரி, ஸ்டார் பார்ட்டிசிபெண்ட்டும் சரி, இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்காங்க. அதாவது ஒரு இண்டிபெண்ட் கம்போசராக பெரிய கான்சர்ட் நடத்துகிறவங்களா அந்த மாதிரி பெரிய லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் சிவாங்கியே சொல்லலாம், ராஜலட்சுமி செந்தில் தம்பதியை சொல்லலாம். இன்னைக்கு சிவாங்கி எல்லாம் பெரிய இண்டிபெண்ட் கம்போசராக இருக்காங்க. அவங்க வந்து குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே சூப்பர் சிங்கர்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க அதுல எலிமினேட் ஆயிருந்தாலுமே அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது இப்போ குக் வித் கோமாளி மூலமா கிடைச்சிருந்தது. அது மூலமா அவங்க நிறைய டிராவல் பண்ணி இன்னைக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் கம்போசரா சோனி கூட டைப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்களுடைய முதல் ஆல்பம் வந்து இப்போ February 14 வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு பெரிய ரீச் கொடுத்துருக்குறாங்க சிவாங்கி கிருஷ்ணன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து செந்தில் ராஜலட்சுமி தம்பதியும் இப்போ தமிழ் மக்கள் வாழ்கின்ற நிறைய, அதாவது மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போய் இன்னைக்கு தமிழ் கச்சேரிகளை நடத்திட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ மார்ச் 8ஆம் தேதி அவங்க வந்து தளபதி விஜயோட அந்த கட்சியோட மகளிர் தின மாநாடுக்காக பாடின பாட்டு ரொம்பவும் வைரலாக போச்சு. அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு ஷோ மூலமாக இருந்து ரொம்பவும் ஒரு வறுமை நிலையில் இருந்த ராஜலட்சுமி செந்தில் தம்பதி இன்னைக்கு உலகமே பேசுகிற அளவுக்கு தமிழ் கச்சேரிகளை நடத்திட்டு வராங்க. தமிழை பல ஊர்களுக்கும் போய் பரப்பிட்டு வராங்க அந்த தமிழ் வளர்த்த. அந்த வகையில் இப்போ வந்து ஜீ தமிழை ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா லிட்டில் சாம்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய வரவேற்பை தான் பெற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு குழந்தை அசுரன் படத்தில் இருந்த அந்த கண்டாவர் சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை எடுத்து பாடினது தனுஷாரே அவங்கள வந்து நேரில் வந்து பாராட்டின அளவுக்கு ரொம்பவும் ஒரு பூரிப்பாக அந்த பாட்டு இருந்திருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே கிட்டத்தட்ட 2-3 பேர் கிஃப்ட் கொடுத்தது மட்டும் கிடையாது, அதுவும் காஸ்ட்லியான கிஃப்ட். அது மட்டும் இல்லாமல் பெரிய வாய்ப்புகளையும் அந்த குழந்தைக்கு அள்ளி கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போகுது. பெரிய பெரிய சிங்கரோட குழந்தைகளுக்கே கிடைக்காத அந்த வாய்ப்பு ஒரு ஏழை குழந்தைகளுக்கு அந்த கிடைச்சதை நினச்சி எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. திறமை மட்டும் இருந்தால் போதும், எந்த மூலையில் இருந்தும் இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அந்த 10 வயசு அபிஷேகா இருக்கிறாங்க. அவங்கள பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை தான் விஜய் டிவியை சேர்ந்த ஜேம்ஸ் வசந்தன் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த வீடியோவோட எண்டில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டெலிவிஷனை சேர்ந்த ஜேம்ஸ் வசந்தன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குழந்தைக்கு எனக்கு கிட்டத்தட்ட மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு 10 வயசு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அப்படியே ரேண்டமாக டிவியை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஷோ பார்த்துட்டு எனக்கு அப்படியே ரொம்பவும் ஆச்சரியமாக போயிடுச்சு. ஒரு குழந்தை, அதாவது ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட இருந்த அந்த பாடலை, அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலை அந்த 10 வயசு குழந்தை பாடும்போது நான் கேட்டப்போ அப்படியே எனக்கு மெயின் சிலிர்த்து போச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த பாட்டோட ஒரிஜினல் வெர்ஷனை விட அந்த பாட்டு சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது தான். ஒரு குழந்தை பாடின பாட்டை எல்லாருமே பாராட்டுவாங்க. ஏன்னா ஒரு குழந்தைகிட்ட இவ்வளோ திறமை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் வியந்து பார்க்குற அளவுக்கு, அதாவது ஒரு பெரியவங்க பாடினா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் அதனுடைய ஃபுல் பாட்டையும் நான் உட்காந்து கேட்டேன். அவ்வளவு சூப்பராக இருந்தது. இப்போ தான் எனக்கு அப்புறம் தெரிஞ்சது, தனுஷாரே இதை நேரில் பாராட்டி குழந்தைக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நான் அதுக்கப்புறம் தான் சோஷியல் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். குழந்தைங்க கிட்ட இவ்வளோ திறமை இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் இப்போல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பெரியவங்களையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு குழந்தைங்களோட திறமை இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. சரிகமபா மேடை சரியான குழந்தைங்களை தேர்வு பண்ணி இதில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு குழந்தை மட்டும் கிடையாது, எல்லா குழந்தைகளுமே திறமைசாலிகளாக இருந்தால் கூட அபிஷேகா கிட்ட அந்த குழந்தைங்களை விட தனித்துவம் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஒரு பாட்டிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக ஜேம்ஸ் வசந்தன் பேசியிருக்காரு. அவங்களுடைய ஃபேமிலி மேபி ஏழ்மையான ஃபேமிலியாக இருந்தால் கூட அந்த பொண்ணோட திறமைக்கு இங்கே கிடையாது, இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் அது பெரிய ரீச்சை கொடுக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு சூப்பர் சிங்கரில் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய கிட்ஸ் இன்னைக்கு சினி இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் இருக்காங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அந்த வகையில இந்த குழந்தை கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஏன்னா, ஒரு 10 வயசு இருக்கும்போதே ஒரு அந்த குரல் வளம் மெச்சூர்ட் ஆகாத முன்னாடியே இந்த மாரி ஒரு ரிஸ்க்கான பாடலையே இவ்வளோ அசால்ட்டா பாட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த குழந்தையோட ரீச் அப்படிங்கிறது ஒரு 20 வயசு இருக்கும்போது எங்க போய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா, தனுஷ் சார் வந்து ஒரு ஒரு சாதாரண ஆக்டர் கிடையாது. அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர், ப்ரொடியூசர். அவரே வந்து ஒரு வாய்ப்ப குடுக்குறாரு அப்படின்னா, அவரு ஜஸ்ட் லைக் தட் அப்படிலாம் தூக்கி குடுத்துற மாட்டாரு. ஏதோ ஒண்ணு இந்த ஒரு ஸ்பார்க் குழந்தைகிட்ட இருக்கிறத ஒரு கெஸ் பண்ணி தான் அவர் கண்டிப்பா குடுத்துருப்பாரு. அந்த வகையில அவர் குடுத்த வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அது மட்டும் கிடையாது. நான் நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் குழந்தைகிட்ட இருக்கிற எல்லா பாட்டலுமே, அதாவது எம்ஜிஆர் சாங் ஒண்ணு பாடியிருக்கா. இந்த மாரி எல்லா பாடலுமே சூப்பரா பாடியிருக்குது அப்படிங்கிறது தான் என்னால இன்னும் கூட நம்ப முடியல. அந்த அசுரன் படத்து பாடல் அந்த குழந்தை பாடுனத இன்னுமே என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு பூரிப்படைஞ்சு அந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் வசந்தன். அதுதான் இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டுருக்கு. அதாவது ஒரு சின்ன குழந்தையோட அந்த பாட்ட கூட ரொம்பவும் ஒரு அங்கீகரிச்சு பேசின அவருடைய அந்த மனச பார்த்து தான் இன்னமும் அவருக்கு அந்த குழந்தைங்க மேல இருக்கிற அந்த ஈடுபாடு, அந்த ஒரு ஒரு இத கண்டா வந்து நல்லா அங்கீகரிச்சு பேசுற அந்த விஷயத்த, இன்னும் அவரு அந்த விஷயத்துலருந்து வெளியில வரல. அதாவது இன்னும் அவருடைய அந்த பண்பு, மனப்பான்மை அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வராங்க. இந்த கென் கருணாஸோட யூத் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டேஸ்க்கு மேல ஆகுது. இப்போ அவ்வளவுதான். அதுக்குள்ள வீக்கெண்ட் வரப்போகுது. இப்போவே கிட்டத்தட்ட படம் வந்து 30 கோடி ரூபாய்க்கு மேல வசூல ஈட்டியிருக்குது. அந்த வகையில கென் கருணாஸ் டைரக்ட் பண்ணி நடிச்ச அந்த படம் வந்து ஒரு யூத் மத்தியில, அதாவது டீனேஜர்ஸ் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. அதனாலேயே சிம்பு, சூர்யா, சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற முன்னணி நடிகர்களே கென்னை கூப்பிட்டு பாராட்டி அவங்களுக்கு நிறைய விஷஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனுஷார்கிட்டயே கிட்டத்தட்ட 4 வருடங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்து அவருடைய நிறைய படங்கள் பண்ணின அப்புறமேட்டு தான் கென் கருணாஸ் இந்த யூத் படத்தை பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் இந்த படத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய வந்து ரிஜெக்ஷன்ஸை, இக்னோரன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நான் ஜஸ்ட் லைக் தட் இந்த இடத்துல வந்து நான் நிற்கலை. நான் இந்த இடத்துக்கு வரத்துக்காக எவ்வளோ அவமானங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இதில் ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய அவமானங்கள் வரலாம். மேபி எல்லாருமே உங்களை கையை விட்டுறலாம். ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் கையை விட மாட்டாங்க. அவங்க நீங்கள் பேரண்ட்ஸோட கையை மட்டும் எப்போவுமே கெட்டியாக பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பயம் அப்படிங்கிறதே இருக்காது. இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் அப்பா கிட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி அழுதேன். அப்பா இந்த மாதிரி நிறைய ரிஜெக்ஷனை பார்த்துட்டேன்ப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன பையன், உன்னால் ரொம்ப நீ ஓவர் டூ பண்ணுற, கொஞ்சம் இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இன்னும் கொஞ்சம் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகி அழுதேன். அப்போ அப்பா சொன்னது என்னன்னா, யார் உன்னை ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, இக்னோர் பண்ணாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ஸை விட்டுறாதடா. உங்ககிட்ட இருக்க கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சொத்து மாதிரி. அதை மட்டும் விட்டுறாத, நீ எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு சொன்னார். அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். மேபி நான் வந்து இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எனக்கே தெரியாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷ்னலாக பேசின அந்த விஷயங்கள் தான் அவரோட இந்த சின்ன வயசில் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 40-50 கோடி ரூபாய் வசூல் பண்ணுற ஒரு படத்தை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின விஷயங்கள் தான் எனக்கு ரோல் மாடலாக மிகவும் இன்ஸ்பிரேஷனாக போயிட்டு இருக்குது. நிறைய ப்ரமோஷன்களுக்கு போயிட்டுருக்கிற அவரு வந்து சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும்னு மட்டும் நீங்கள் நம்பினா போதும். ஒரு பர்சன் கூட அந்த நம்பிக்கையிலேருந்து நீங்கள் பின்வாங்காதீங்க. அந்த நம்பிக்கை உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரமோஷன்லையும் அவர்